செல்லக்குட்டி களைச்சி போச்சு பிள்ளை, நல்லா களைச்சி போச்சு. என்ன 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 வேணும், என்ன வேணும்? சாப்பாடா சாப்பாடா? என்ன சாப்பாடு வேணும்? குறைக்கத்தோ பிள்ளை, என்ன குறைக்கத்து வேணுமா? என்ன சாப்பாடு வேணும்? வேணுமா வேண்டாம்? பசிக்குது பிள்ளைக்கு, பசிக்குது பசிக்குது. என்ன சாப்பாடு செய்ய பிள்ளைக்கு? தண்ணி விடாக்குது. மோங்கலூரான் கழுவிடா அம்மா வந்து இன்றைக்கு அம்மம்மாண்ட இது செய்வோம் என்ன, அல்வா. இப்போ நான் ரவையில் செய்கிற அல்வா செய்ய போகிறேன். அது வந்து எங்களோட அம்மா வந்து ஊரில் செய்து காட்டினது அந்த அல்வா, அதை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது 2 சுண்டு ரவை எடுத்து வச்சுருக்கிறேன், 200 கிராம் இது எடுத்து வச்சுருக்கிறேன், சீனி எடுத்து வச்சுருக்கிறேன், கஜு பிளம்ஸ் 50 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன், வனிலா 2 பேக்கெட் எடுத்து வச்சுருக்கிறேன், உப்பு கொஞ்சம். 2 பேக்கெட் எவ்வளோ? என்ன உப்பு? 20 கிராம் வரும். 11 கிராம் வரும். அப்போ 22. 11 கிராம் வரும். ஒரு 2 சேர்த்து 22 கிராம் வரும். கணக்கில் கொஞ்சம் வீக். எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது இது நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். நெய் 2 தேக்கரண்டி, பெரிய தேக்கரண்டியால், இது மேசக்கரண்டி எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது இது வந்து தேங்காய் பால். இது ஃப்ரிட்ஜுக்கு வச்சபடியாக அந்த இதுக்குள்ள கொன்சுலேட்டருக்கு வச்சபடியாக அப்படியே கட்டியாக கிடக்கு. அதை எடுத்து அதையும் சேர்த்து தான் போட போகிறேன். அதே 1 லிட்டர். அதே 6 பால் மேலே கள்ளி போட்டது. அது கல் இல்லை, பால். கொன்சுலேட்டருக்கு அடுப்பை போட்டுட்டு கீத்தை குறைச்சி போட்டு நெய்யை விட்டுட்டேன். நெய் எடுத்து கொண்டு வா. நெய் வந்த நெய்யை வீணா போவேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் பிசு நிறைய இருக்கும் நினைக்கிறேன். அநியாயமாக போக்கணும். எவ்வளோ நெய் இருக்கேன் அநியாயம். எதுவும் காசு கொடுத்து வாங்குறது அநியாயம். அளவாக காசு நடுவில் கொஞ்சம் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வரும். ஓகே சரி, எனக்கு கஜு வைப்போம். 50 கிராம் இல்லை, இது 100 கிராம் கிட்ட வரும். நான் 50 கிராம் வந்து எவ்வளோ எடுத்துங்களாச்சு? அது உள்ள கஜு பிளம்ஸும் போயிடுச்சு. பரவாயில்ல, பிளம்ஸ் போடுறது வதக்குறது. வதக்கி போட்டு அதுக்குள்ளேயே போட்டு பாலையும் போட்டு சீனியையும் போட்டு இதன் பொறிக்கிறதுக்கு இதையும் போட்டுறது. செய்கிற சுகம் கொஞ்ச நேரம் கண்டவன் நம்மளாம் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. தேங்காய் பால் ரெண்டபடியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஊரில் தேங்காய் திருவி நாங்கள் இதுன்றபடியாக அது இங்கேயும் செய்கிறோம் நாங்கள். அப்படி ஆமாம், எங்களோட கழுத்து திருவி அப்படி செய்கிறோம் நாங்கள். கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் இனிமேல் டேஸ்ட் கூட. தேங்காய் பால் விட போகிறேன். அதேமாதிரி முந்தி சொல்கிறவே தேங்காய் பால் கொலஸ்ட்ரால். இப்போ அப்படி இல்லை. கொலஸ்ட்ராலில் இதுன்றதாமன்னு சொல்லிடுறேன். கொலஸ்ட்ராலை வெட்டுறதாம் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிச்சுட்டேன்டா. சரி, அந்த கல் எப்போ கரையும்? அது கரையும். 2 வாட்டில் கொதிச்சு 1 லிட்டர் தேங்காய் பால். இனி உப்பும் வெனிலாவும் போட போகிறேன். கலரிங் ஒன்றும் கிளக்கியில் நான் இப்படியே தான் விட போகிறேன். வெள்ளையாக தான் வேறு பார்க்க உங்களுக்கு கலரிங் கலந்தால் தான் நல்லா இருக்கும். ஆனால் பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் நல்ல டேஸ்ட். சீனியை போட போகிறேன். சீனியை போட்டு நல்லா கிடைக்கும்.
சீனி இவ்வளோ போட்டுங்களா டயபெட்டிக்ஸ் வராது? 200 டயபெட்டிக் வராது, அளவுக்கு தான் போடுறோம், அளவுக்கு மிஞ்சி போடுறோம். உங்களுக்கு நீங்கள் சீனி கூட சாப்பிட்றீங்களா கூட கொஞ்சம் கூட போடணும். எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் போடுவோம், இல்லைன்னா கஷ்டம். ஸோ இப்போ என்ன செய்கிறது? இனி நாங்கள் ரவையை போட போகிறோம். ரவையை தூவி போட்டுட்டு கிளந்தோட இது ரவண்ட சைஸ் அது இருக்கும்ல, மொயன் மீடியம் மீடியம் மீடியம். நெருப்பு ஏதாவது குறைக்கணுமா இல்லாத்தி? இல்லை இல்லை இல்லை, இப்படியே வச்சுக்கணும், நல்லா கிண்டி கொண்டு வச்சு. எதுக்கும் கேசரிக்கும் அப்படி என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்? அது தேங்காய் பாலில் செய்கிறது, பசுப்பாலில் செய்கிறது, இது இதில் செய்கிறது. ஆனால் இது கொஞ்சம் டேஸ்ட் கூட, தேங்காய் பாலில் செய்கிறது கொஞ்சம் டேஸ்ட் கூட. ஓ கொஞ்சம் இது எவ்வளோ நேரம் கிண்டோணும்? இது அவையும் மட்டும் சரி நல்ல பதமாக வரும், அப்படின்னா வித்தியாசமாக வரும், பதமாக வரும், பதம் மட்டும் பண்ணினாச்சு. நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எனக்கு இப்படி முடிஞ்சது. ஒரு 15 நிமிஷம் கண்டோணும். செடியிலையும் ஓஃப் பண்ணி போட்டு வைக்கி போட்டு புடைச்சி கொஞ்சம் தண்ணியும் விட்டு நான் சுடு தண்ணி வேண்டா, பால் கொஞ்சம் கட்டியான இடத்துல கொஞ்சம் தண்ணி விட்டேன் நான். அது சரி, ஓகே. கப் போட போகிறேன். விழுந்துருச்சு எங்கள் பக்கம் மீசைக்கு மேலே தான் அம்மத்து சொன்ன தடவுறீங்க. நோவுது, எரி இதன்னது சுடுகுது, நோவுது, எரியுது, சுடுது. சுடுகுது. நல்லா 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 தொட்டுக்கோ. தேங்காய் பாலில் தான் முந்தி அம்மா எங்கட அம்மா செய்தாரா. கட்டியாச்சு, இனி சாப்பிட வேண்டியதா. என்னடா பைரா ராரா போஸ்ல இருக்கிற, என்னடா ஆச்சு உனக்கு? ஓ ஒன்று சொல்லணும் எங்கள் நேர்களுக்கு, பைராண்ட ஷார்ட் வீடியோ நாங்கள் அடிக்கடி போடுறோம் நாங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எங்களோட ஷார்ட்ஸையும் எல்லாத்தையும் போய் பாருங்கோ, அது லைக் பண்ணுங்கோ, அதுவும் ஷேர் பண்ணுங்கோ, அதுலேயும் கமெண்ட் பண்ணுங்கோ. எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து போட்டும் இல்லடா பயிர். இந்த மூஞ்சியை விட்டு நீ போடுறது இல்லை. ஓ என்னடாச்சு, வா அக்கா எடுத்து விடுறேன். என்னடா மூஞ்செல்லாம் குழுமி போயிருக்குது. எனிவே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் எங்கட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பைரா பாய் சொல்கிறோம். நீ சொல்ல போகிறதில்ல, நானே சொல்லிக்கிறேன். பாய்.